விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசை என்று இதை செய்யுங்கள், நிச்சயம் உங்கள் விதி மாறும். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷப ராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாதம், அதாவது இந்த வைகாசி அமாவாசை என்பது எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் இந்த வைகாசி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இந்த வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும், வைகாசி அமாவாசை 2025 ஆண்டு திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாதங்களான 12 மாதங்களில் இரண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையை போல மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ராசியில், ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். இந்த வைகாசி அமாவாசை 2025 தேதி அன்று தேதி மற்றும் திதி, நேரம் என்ன என்று பார்க்கும்போது, வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 காலை 11:30 மணி. அதேபோல் வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி. வைகாசி அமாவாசை 2025 இந்த வைகாசி அமாவாசை 25 திதி முடியும் நேரம் மே 27 காலை 9 மணி. மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. வைகாசி அமாவாசை 2025 கிரகங்களின் சேர்க்கை எப்படி அமைகிறது என்று பார்க்கிற போது, சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அமாவாசை என்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் நன்றாக சேர்ந்து சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும். அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இப்படிப்பட்ட இன்றைய நாளில் விருச்சிக ராசினியர்கள் இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய நாளில் என்ன செய்யக்கூடியவை
என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை வரும். ஆலய அமாவாசை மற்றும் தை அமாவாசையை போன்ற இந்த வைகாசி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாகும். அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்கள் வாழ்வில் இடையூறுகளை தாண்டி வர உதவும். அது மட்டுமில்லாமல் சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும். சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்க வேண்டும். அப்படி செய்வதால் உங்களிடம் உள்ள கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நீரில் எள்ளை கரைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூர பயணம் கூடாது. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்க கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதமிருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அமாவாசை அமைகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசி சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பணியாளர்கள் கடுமையாக உழைக்க நேரிடுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்கள்ல உடல் உபாதைகளினால் விடுப்பில் செல்ல வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பணியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு சிலர் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் அமைந்திருக்கிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.